சார் இதுல என்ன இன்னொரு விமர்சனம் வைக்கிறாங்க அப்படின்னா, இப்போ பெரம்பூர் எடுத்துக்கிட்டா வந்து கிறிஸ்டின் வாக்குகள் அதிகமா இருக்கு, திருச்சி எடுத்துக்கிட்டா அவரு பிறந்த கம்யூனிட்டி சார்ந்த வாக்குகள் இருக்கு, இது ரெண்டுத்தையும் தான் அவர் ஃபோக்கஸ் பண்றாரு அப்படின்ற குற்றச்சாட்டு வருது. அப்ப நீங்க வந்து உங்களுடைய கொள்கை தலைவர்களை விட்டுட்டீங்களா அப்படின்லாம் விமர்சனம் பண்றாங்க. அதுதான் காரணமா இல்ல வேற என்ன காரணம் சார் இந்த தொகுதி? எல்லா அரசியல் கட்சியும் என்ன பண்ணுதோ அதுதான் விஜய் பண்ணுவாரு. இது என்ன அவர் மட்டும் என்ன பரிசுத்த ஆவியா அப்படியே மேலேருந்து பியூர் ஒயிட் ட்ரெஸ்ஸில் இறங்குறதுக்கு? அப்படிலாம் கிடையாதுங்க. இங்கே அரசியலில் ஜெயிக்கணும், அவ்வளோதான். அதற்கு நீங்கள் என்னென்ன வழிமுறைகள் இருக்கோ அதெல்லாம் செய்வாங்க. எல்லா கட்சிகளும் செய்யும்போது விஜயை மட்டும் ஏன் அவங்க தனியாக பார்த்து குற்றவாளி குற்றவாளி குற்றவாளின்னு சொல்லிகிட்டே இருக்காங்க? எனக்கு அது அந்த லாஜிக்கே புரிய மாட்டேங்குது. திமுக என்ன பண்ணுதோ அதுதான் விஜய் பண்ணுறாரு, அதிமுக என்ன பண்ணுதோ அதுதான் விஜய் பண்ணுறாரு. மாற்று கட்சின்னு சொன்னீங்களே, அப்போ நீங்கள் மட்டும் இப்படி வந்து கேள்வி கேட்கலாம். ஆனால் அது வந்து அப்படி தான் சொல்லிட்டு வருவாங்க. இப்போ எல்லாருமே வந்து நான் அது செய்வேன் இது செய்வேன்பாங்க. எல்லாமே செஞ்சிட முடியுமா என்ன? அப்படி கிடையாது. எதையாவது சொல்லி ஜெயிச்சு வந்து உட்காந்துட்டு அப்புறம் செய்ய முடியுமான்னு பார்க்கலாங்கிறது தான். ஸோ அதனால் இங்கே யாரும் யோக்கியர்கள் கிடையாது, விஜய் மட்டும் யோக்கியனாக இருப்பதற்கு.